காமனா ரொம்ப ரேரா இல்ல ரொம்ப ஹார்ட்லி ஐ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு. இது இந்த சாங் ஃபுல்லாவே என்னன்னா ஆம், என்ன சொல்றது, அவரோட ஃபியூச்சரை பத்தி பாடிட்டு இருப்பார். So worauf freuen Sie sich, was können Sie kaum erwarten, so sprechen Sie in Gruppe. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதுசாக உங்கள் வீட்டில் ஏதாவது யாருக்காச்சும் குழந்தை பிறக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேட்டுக்காக ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்கல்ல, ஐயோ அது அந்த டேட்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் ஐ கேன் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி காம் எர்வாட்டன். ஸோ அந்த மாதிரி திங்ஸுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், காம் எர்வாட்டன், ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட். ஸோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு. Ich werde Tante, ich kann es kaum erwarten. So I'm becoming auntie, so I can hardly expect. ஸோ அவங்க யாருக்கு ஒருவேளை அவங்க சிஸ்டருக்கு யாருக்கும் குழந்தை பிறக்க போகுது. Und ich freue mich auf die nächste Party in einer Wege. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டியில் நெக்ஸ்ட்டு இதில் வந்து எங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, நான் அதுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நாளுக்காக அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹாப்பினஸ்ஸை வந்து சொல்கிறதுக்கு வந்து எஸ் கேன் எஸ் கவும் எர்வார்டன், ஐ கேன் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி. இஷ் ஜாலே டி டாகா பிஸ்ஸு, ஐ எம் கவுண்டிங் த டேஸ், ஒன் இஸ் டெஸ் என்லிஷ் ஸோ ஒயிட், இது எப்போ தான் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணுறேன்றதுக்கு. வென் டாக் நுவர் ஷோன் வேற. ஸோ இது இப்படி நடந்துச்சுன்னா அப்போது அந்த டேட்காக நீங்கள் காத்திருக்கும் போது இந்த மாதிரி சொல்லணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாட்டு கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ணணும். நான் சாங் ப்ளே பண்ணுறேன்.
ஓகே, நல்லா இருந்துச்சா சாங்கு? ம். ஸோ இதுக்கு என்னன்னா நீங்க வந்து ஸ்டார்ஸ் கொடுக்கணும். ஸ்டெர்னர், மார்க்கியரன்சி ஐன் பிஸ்பியர் ஸ்டெர்னர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மெலடி அண்ட் ரித்மிஸ். ஸோ மெலடி ரித்மிஸ் எப்படி இருந்துச்சு? ஸ்டிம்மட் ஜாங்கஸ், வாய்ஸ் ஆஃப் த சிங்கர்ஸ், தீம் ஆஃப் த லீடு, தேமா தஸ் லீடர்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணலாம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா சாங்கு? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு மீனிங் பார்த்துடலாமா? So die Klamotten, sie sich stapeln, die können heute warten. Klamotten clothes. Clothes எல்லாம் வந்து ஒரு பெரிய மலை போல சேர்ந்துட்டே போகுது. ஆனா அது இன்னைக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. Die Termine, die noch kommen, die sollen sich selber planen. ஸோ அப்பாயின்மெண்ட் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அதுவே பிளான் பண்ணிட்டோம். So alle Fragen, die ich habe, kann ich zu den Sorgen packen. So all the questions, all the doubts I have, I can pack everything. அப்படின்னு. Hab hier alles, was ich brauche. எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கு. Mein Haus, mein Kind, meinen Garten. ஸோ தேவைப்பட்டது எல்லாமே இருக்கு. நான் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். Auch wenn es noch nicht so ist. Even if it is not so yet. இன்னுமே அதெல்லாம் இல்லை, பட் இவர் வந்து ஃபியூச்சர்ல அவர் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பாடுறாரு. ஸோ இன்னுமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஈவன் இஃப் இட் இஸ் நாட் ஸோ எட் தென் ஃபிலைஸ்ட் இன் நைன் பார் யாரன். இதெல்லாம் இப்போ இல்லைனாலும் மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ்ல கண்டிப்பா நடக்கும் இதெல்லாமே. பீஸ் தாஹின் லாசிஷ் எஸ் பாசியரன். ஸோ அது வரைக்கும் என்ன நடக்குதோ ஹேப்பன், லெட் இட் ஹேப்பன். Glaub mir, ich kann. So believe me, I can. Ich kann es kaum erwarten. I can hardly expect it. Mit dir die Schritte zu gehen. உன்னோட சேர்ந்து நடக்கணும், அந்த நாளுக்காக வெயிட் பண்றேன். I can hardly expect. Kann unsere Zukunft Sonnenschein and I can see our future. Mit dir durch Ohren zu schweben. ஹை மேல உயரத்துல பறந்து போற மாதிரியும், இல்ல கீழே வந்து டீப்ல போற மாதிரியும், இல்ல எவ்ரி ஹர்டல்ஸ் முன்னாடி என்ன ஹர்டல்ஸ் வந்துச்சோ ரெண்டு பேருமே சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ற மாதிரி. ஸோ ஐ கேன் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட், ஐ கேன் ஹார்ட்லி சீ த ஃபியூச்சர் அப்படின்னு. And of meine Mails warten Sie Tage, ich bin gerade nicht in der Lage. ஸோ என்னோட மெயில்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு எனக்காக. ஆனா நான் வந்து என்னோட ஒர்க் பிளேஸ்ல இல்லை. Dann wir sitzen in der Sonne hier in unserem schönen Garten. We are sitting because we are sitting under the sun and in our beautiful garden. Hey, ich kann es kaum erwarten, mit meinem Sohn mal was zu starten. ஸோ என் பையனோட உட்காந்து பேசுறது அண்ட் என் பொண்ணுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தைன மம்மா இஸ் டர் ஒன் சிங், யோர் மம்மி இஸ் வெரி அமேசிங் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ ஆஃப் வென் இஸ் நாட் நிக் ஸோ ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் நாட் எட் இன்னுமே நடக்கலைன்னாலுமே. தென் காம்ட் மைன்ஸ் ஆன் இன்ஸ் கார்டன். ஸோ அப்புறமா என்னோட பையன் வந்து எங்கள் கார்டனுக்கு வந்துட்டு அண்ட் அவங்க பையன் இது சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பாப்பா மோஸ்ட் இயர் வாஸ் சாகன் ஈஸ்வரோட இங்கிலீஷ் வாட்டர். ஸோ ஃபைனலி நான் வந்து ஃபாதர் ஆக போகிறேன், அப்பா ஆக போகிறேன். அண்ட் ஐ கேன் ஹார்ட்லி எக்ஸ்பெக்ட். ஸோ இவரோட ட்ரீம்ஸை விட அவங்க பையனோட ட்ரீம்ஸ் வரைக்கும் போயிட்டாரு இவர். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் எங்கே வரும்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணும். ஸோ ich bin mit meinem Leben zufrieden. நான் என்னோட லைஃப்ல நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படின்றதுக்கு என்ன லைன் ஓகேவா இருக்கு? தேர்ட் ஒன். ஓகே, அடுத்தது ich denke nicht nach. I don't think about it.
Second one. Ich freue mich auf die Zeit mit meinem Kindern. Yes. Okay. Ich kümmere mich heute um nichts. I don't worry about anything today. இது ஐன்ஸ் ஸோ அது துணியெல்லாம் சேர்ந்துட்டே போகுது அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு ஸோ அது எல்லாமே எதுவுமே பண்ணல. ஓகே எஸ் இஸ் நாட் நிக் ஸோ வைட் இட் இஸ் நாட் ஸோ ஃபார். ஃபியர் and then vielleicht in ein paar Jahren maybe in few yearsல நடக்கலாம் அப்படின்னு சொல்றதுல. ஓகே அதுக்கப்புறமா ich werde Opa. ஓகே ich arbeite nicht und entspanne. ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. கடைசியா ich freue mich auf die Zukunft mit dir. ஓகேங்களா? நெக்ஸ்ட் Sprechen Sie so weit, wie finden Sie das Lied und den Text? இந்த சாங் எப்படி இருக்கு அதை பற்றி பேசணும்னா you can use welche Stellen gefallen Ihnen gut. எந்த இது வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட் என்ன லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. welche nicht so gut வரும் எது பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படின்றதெல்லாம் பேசுறதுக்கு வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ich finde den Text இல்லை das Lied toll super lustig romantisch sehr gut. ஸோ ich finde இப்போ இந்த பாட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே ஃபெமினா உங்களுக்கு இப்போ கேட்ட இல்லைங்களா பாட்டு அந்த சாங் அதோட டெக்ஸ்ட் ich finde das Lied சொல்லிடணும். டெக்ஸ்ட்னாலும் அந்த வேர்ட்ஸ் லீடுனா சாங் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அது சொல்லலாம். இல்லைன்னா ich finde das Lied super. ஸோ ich finde das Lied toll இல்லை romantisch இல்லை sehr gut. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சாங்? எதுமா நீங்க பேசுறது எனக்கு சரியாவே கேட்க மாட்டேங்குது. சூப்பர் ஓகே. And the text is good இல்லை leicht verständlich. ஸோ குட் ஃபர்ஸ்டாண்ட்லிஷ்னா ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்க முடியும். லைஸ்ட் ஃபர்ஸ்டாண்ட்லிஷ் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுக்க முடிகிற மாதிரி இருக்குது, ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியல. ஸோ உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்கு? குட் ஃபர்ஸ்டாண்ட்லிஷா இல்லை லைஸ்ட் ஃபர்ஸ்டாண்ட்லிஷா அது சொல்லுங்கள். The text is gut verständlich. So mir gefällt das Lied insgesamt sehr gut, besonders die Stelle. ஸோ எனக்கு வந்து டோட்டலாகவே இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எஸ்பெஷலி இந்த லைன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் எது சொன்னேங்க?
ஆ. ஓகே. சூப்பர். ம். உங்களுக்கு ஃபெமினா? ம். ஓகே. ம். ஸோ இது வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு பாசிட்டிவா சொல்றது. இது வந்து நியூட்ரல். ஓகே பரவாயில்லன்ற மாரி. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லல, நல்லா இல்லன்னு சொல்ல. Ich finde den Textil das Lied nicht schlecht, not bad. Guns, Sean இல்ல Guns okay, quite okay, Sean okay, okayன்ற மாதிரி. Text is in ordnung. Okay, ஓரளவு கிளியரா இருக்கு. Ich finde das Lied geht so. இல்லைன்னா இந்த கேட் ஸோ இல்லைன்னா பாஸ்ட் ஷான் அதாவது ஓகேன்ற மாதிரி இது எல்லாமே நிட் ஸ்பெஷலா எதுவுமே இல்லை இந்த பாட்டை பத்தி அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ என்ன சொல் லிரிக்ஸ் ஓகே, நத்திங் ஸ்பெஷல். Ich finde das Lied ist nichts Besonderes, so not special. நெகட்டிவா சொல்றதுக்கு ich finde den Text das Lied langweilig, போரிங்கா இருக்கு, nervig, kitschig அப்படின்னா என்ன சொல்றது, உம், ஒரு மாதிரி இதுவா இருக்கு, க்ரீப்பியா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. The text is calm, share. இது வந்து ரொம்ப ரேராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இல்லை ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டு, இல்லைன்னா டோட்டலாக இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியலன்னு. இந்த சாங்கே எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்னா இஸ் மார்க் த ஸ்லீட் ஹூபர் ஆஃப் நிட். ஸோ எது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொன்னால் இது சொல்லணும் இந்த லைன். Okay. Berichten Sie einer Freundin so aus Ihrem Land von dem Lied. ஸோ நம்ம ஊரில் வந்து உங்களுக்கு எந்த சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பற்றி நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு. வரும் கேட்டஸ் இன் டெம் லீட். ஸோ இந்த சாங் வந்து எதை பற்றி, ஸோ அதோட மியூசிக் மெலோடி ரித்மஸ் வாய்ஸை பற்றி பேசுறது, இல்லை உங்களுக்கு இந்த சாங் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஜாங்கர் வின்சென்ட் வைஸ் லேசன் சிடி பியோகிராஃபி அண்ட் ஆர்டன் சிடி டீமன் டென் அப்ஷ்னிட்டன் ஜூ. ஸோ இதை படிச்சுட்டு இது வந்து மேட்ச் பண்ணும். என்ன டீமன் படிங்க. 1993. 93. ம். ஓகே அடுத்தது படிங்க. ஃபெமினா படிங்க. Begins 2000 rising. ம். 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 அடுத்தது ம். 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 ஓகே அடுத்தது
ம். ம். ஸோ வின்சென்ட் வைஸ் இஸ் அண்ட் பெக்காண்டர் சாங்கர் ஆஃப் டாய்ச்லாண்ட். அவர் வந்து ஃபேமஸான சிங்கர் ஜெர்மனிலேருந்து, வெல் நோன் சிங்கர். அவர் எப்போ பிறந்தாருன்னா 1993 பேட் ஆர்டர்ஸ்லோல பிறந்திருக்காரு. ஸோ இது வந்து அவரோட என்ன டீட்டெயில் இங்கே மேலே கொடுத்துருக்கிறதுல எது? ம். ஓகே. நெக்ஸ்ட் தைன கெரியரை பிகான். ஸோ இது வந்து காஸ்டிங் ஷோவில் வந்து கவர் சாங்கில் தான் அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மீன்வைல் ஹி காட் மெனி ப்ரைஸஸ் அவார்ட்ஸு. அவர் இப்போ ஜெர்மன் சார்ட்ஸில் வந்து நிறைய டைமில் அவர் பேர் வந்திருக்கு. ம். பெருஃப்ளிஷர் டேட்டிஷ்கைட் கெரியர் பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனால. Okay, auch auf andere Künstler schreibt er Lieder und mittlerweile war er mehrfach Mitglied bei. ஸோ அவர் என்னன்னா நிறைய சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அதர் ஆர்டிஸ்ட்டுக்காக. அண்ட் அவர் ஜூரியில் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க காஸ்டிங் ஷோஸ்லேயும். ஸோ இன் அடிஷன் அது தவிர அவர் வந்து மியூசிஷியனு சாங் ரைட்டரும் இல்லாமல் அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஆக்டர், சிங்க்ரோன்ஸ்பிரஷன்னா வாய்ஸ் ஆக்டர். Then the Erfolg. So நான் habitual. ஸோ ஆஃப்டர் வந்து கிராஜுவேஷன் ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து மின்ஷனுக்கு வந்துடுறாரு. இங்கே வந்து மின்ஷனில் ஃப்ரீ டைம் வாலண்டியராக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன் சைனர் ஃப்ரைசைட் வந்து அவர் ட்ராவலிங்க்கு போவார். So in Deutsch lernen mit Musik und Liedern. So songs வச்சியும் நீங்கள் மியூசிக் வச்சியும் நீங்கள் ஜெர்மன் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Hören Sie deutschsprachige Lieder. Gefällt Ihnen ein Lied? Lesen Sie den Text mit. Hören Sie das Lied immer wieder und lernen Sie Teile auswendig, die Ihnen gefallen. Singen Sie mit, wenn Sie Lust haben. ஸோ ஜெர்மன் சாங்ஸை கேட்டுட்டு ஏதாவது சாங்ஸ் பிடிச்சிருக்கா அதோட டெக்ஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு லிசன் பண்ணிவிட்டு அதில் என்ன பார்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பைஹார்ட் பண்ணி அந்த சாங்கோட சேர்ந்து பாடுங்க வென் யூ ஃபீல் லைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சாங் டைட்டில்ஸ். ஆக்சுவலி இது வந்து யார் பாடுனா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் செக் பண்ணிவிட்டு அவங்க பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயும் அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, பார்த்துடலாம். இந்த லாஸ்ட் பேஜில் இருக்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த இதெல்லாமே. அண்ட் ஃப்யூச்சரை பற்றி பேசும்போது என்ன வேர்டன் இந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதர் வேர்ட் வந்து கடைசியில் வந்துடும், இன்ஃபினிட்டிவ். அதுக்கப்புறமா இது டைம் ரிலேட்டட் வரும்போது
அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க verb in presence. அண்ட் மாடல் verb wolen and mushed அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபியூச்சர் எக்ஸ்பிரஷன், ஃபியூச்சரில் நடக்க போகிறத பற்றி சொல்கிறது. அப்புறமா ஃபோர் ஹாபன் அன்ஃபாங்கன் அந்த வேர்ட்ஸை வச்சு கூட செப்பரபிள் வேர்ட்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது எண்டிங், எண்ட் டிக்ளனேஷன், மேஸ்குலின் நவுன்ஸ் மட்டும் சில நவுன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்டிங், மிட் எண்டிங் இ, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன போடணும். அண்ட் ஃபீலர் ஃபார் பர்சன்ஸு, ப்ரொஃபஷன் அண்ட் அனிமல்ஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கூட தான் போடணும் இஎன்னு. அண்ட் இன்டர்நேஷ்னலிசம் வித் எண்டும், இந்த வேர்ட்ஸோட எண்டிங் ஆகுது கூட நீங்கள் வந்து இஎன் ஆட் பண்ணணும், இ இல்லை இஎன். ஸோ எதுக்கெல்லாம் எண்ட் டிக்ளனேஷன் போடணுமோ அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஆக்ஸ், நாமினாட்டிவ்ல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ நாமினேட் ஃபீல மென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அக்குசாட்டிவ்ல டெஸ்ட்ராம், இந்த ப்ரௌக்கன் வந்து அக்குசாட்டிவ் வேர்ப், அதனால இங்க வந்து அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி பேசும்போது டென், மேஸ்குலின் வந்து டென்னா மாறும். அதே மாதிரி டாட்டிவ்ல வந்து ஜூ, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் வந்தாலே வந்து ஜூ யூஸ் பண்ணும். ஜூ மென்ஷன் என்னும்போது ப்ளூரல்ன்றதுனால தென்னுக்கு இங்க மோஸ்ட்லி டாட்டிவ்ல டென்னன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்டு நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ புரியும் உங்களுக்கு எதுக்கு டென்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. ப்ளூரல் டென்ன்றது தான் டெனன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரிப்போசிஷன் வித் அக்குசாட்டிவ், ஆஃப் வந்து அக்குசாட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ், ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மிட் வந்து டாட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் அட் ஒன் பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்த லெசன் போகும்போது இதெல்லாம் புரியும். அண்ட் அப்படியும் புரியலன்னா நம்ம ஒரு நாள் கிராமர் கிளாஸ் வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம், சரிங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்குமே 6 லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 6 லெசன்ஸ்ல வந்து நீங்க நான் என்ன சொல்றேன்னா 6 லெசன்ஸ்னா கண்டிப்பா பக்காவா 6 லெசன்ஸும் நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது. அந்த 6 லெசனுக்கு அட்லீஸ்ட் உங்களால ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எக்ஸாம் ரிலேட்டட்ல கூட உங்களுக்கு வந்து பக்காவா தெரியுதான்னு செக் பண்ண மாட்டாங்க. உங்களால எவ்வளவு தூரத்துக்கு மேனேஜ் பண்ண முடியுதுன்றது தான் செக் பண்றாங்க, சரிங்களா? எந்த அளவுக்கு உங்களால மேனேஜ் பண்ண முடியும், எப்படி நீங்க அந்த ஸ்பீக்கிங் கூட எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க, ஸோ அதை பற்றி தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஸ்பீக்கிங்கு ஆல்ரெடி இருக்கிற டைலாக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஷேடோயிங் மெத்தட். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் நின்றுடும். அதனால் நீ அந்த எட்வர்ஸ் பிளான், அந்த இது ஒக்காபுலரின்னு வந்து அந்த எட்வர்ஸ் பிளான்னு நல்லா படிச்சிடுங்க. ஒக்காபுலரி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாள் வந்து ஒக்காபுலரி டெஸ்ட் வைங்க. இப்போ காயத்ரி வந்து ஒரு 10 ஒக்காபுலரி படிச்சாங்கன்னா ஜீவிதா ஃபெமினா எழுதிட்டோம். அவங்க இங்கிலீஷில் சொன்னால் நீங்கள் ஜெர்மனில் எழுதுங்க. ஃபெமினா ஒரு 10 படிச்சாங்கன்னா காயத்ரி ஜீவிதா எழுதுங்க. ஜீவிதா படிச்சாங்கன்னா காயு இவங்க ஃபெமினா, அந்த மாதிரி மாற்றி மாற்றி 3 பேருமே ஒரு 10 படிச்சுட்டு வந்தாலுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதலாம், சரிங்களா? அதுக்கு என்ன கண்டிப்பா நீங்க ஒரு டைம் அலோகேட் பண்ணணும். நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஒகாபுலரிக்கு நீங்க ஒரு ½ ப்ராக்டிஸ் பண்ணா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனா ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு 10 மினிட்ஸ் ஒகாபுலரி பண்ணாலுமே இல்ல 15 மினிட்ஸ் பண்ணாலுமே ஓகே. 15 மினிட்ஸ் ஒகாபுலரி, 15 மினிட்ஸ் எட்வர்ஸ் பிளான், இல்ல எட்வர்ஸ் பிளானே ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னாலும் அதை நீங்க பண்ணுங்க, சரிங்களா? நீங்க உங்க இஷ்டம், நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ, உங்களுக்கு எந்த பிளான் ஓகேவா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க.